மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது, ஆபத்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? யார் அறிய ஓடி இந்த ஆபத்தில் நம்ம விடுவிக்க யாராவது நம்மளை விடுவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதில் சோர்ந்து போயிருப்போம். விடுபடாதபடி இருக்க காரியத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருப்போம். வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலையாக இருக்கலாம், அநேக காரியத்தில் நம்ம சிக்கொண்டு இருக்கும்போது நம்மளை விடுவிக்க ஒருவரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. நீ அநேகரை நோக்கி கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிக்க போகிறேன்றாருங்க. நம்ம வாழ்க்கையில் அநேகர் நோக்கி பார்த்துருப்போம். அவர்களாம் விடுவிப்பேன் என்று சொல்வார்கள், ஆனால் விடுவிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து அங்கே சொல்கிறாரு, நான் உன்னை விடுவிக்க போகிறேன் என்றுகிறார். இந்த நாளில் உங்களை விடுவிக்க போகிறாருங்க. எல்லா பிரச்சனையும் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுங்க, நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுதே நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறாருங்க. அவர் விடுவிக்க போகிறாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க. பயப்படாதீங்க. இந்த காரியம் நடப்பதில்லையே, இது விடுவிக்கப்பட முடியலையே என்று இத்தனை நாள் சோர்ந்து போய் அமர்ந்து உட்கார்ந்துருக்கலாம். இந்த வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் விடுவித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.